வாடா கிளம்பலாம். மாஸ்க் போடுறா. மாஸ்க்லாம் எவன்டா போட்டுக்கினேன்? மாஸ்க் போடாமல் நாங்களாம் கெத்தா சுற்றுவோம்டா. இப்போ போலீஸ் கேட்டா போலீஸ் ஆகுது இதாகுது. எங்கள் மாமாவே எம்எல்ஏ தான். உன் உசுருக்கு நீ பயந்து போட மாட்டே, போலீஸுக்கு பயந்தும் போட மாட்டே, யாருக்கும் பயந்து யாருக்கும் போயிட மாட்டேன்டா. மாஸ்க் போடாமல் தான்டா சுற்றுவேன். ஒருத்தவன் என்னன்னா மாஸ்கே எடுத்துட்டு வரல, இன்னொருத்தவன் பார்த்தா மாஸ்க் எடுத்துட்டு வந்து போட மாட்டான். எதுக்கு கேட்டால் சீனுகீனுன்றான். இந்த மாதிரி கோவிட் ப்ரிகாஷன் இல்லாதனால தான் இத்தனை பேர் இறந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ பார்த்தீங்களா 1,00,000 பேர் வந்தாங்க. அதுக்கும் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ புஷ் பண்ணாங்க, அவ்வளோ அவேர்னஸ் தந்தாங்க. அப்படி அவேர்னஸ் தந்துமே 1,00,000 ரீச் ஆச்சு. ஆனால் இப்போ ஒரு அவேர்னஸுமே இல்லாதனால 1,50,000 அசால்ட்டாக ரீச் ஆச்சு. எதனால்? கோவிட் ப்ரிகாஷன் எடுக்காமல் இருந்ததுனால மட்டும்தான் ரீச் ஆச்சு. ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு உசுறு போகிற வரைக்குமே அந்த 1,50,000 ஒரு நம்பரை தான் பார்ப்பீங்க. ஆனால் அந்த ஒரு உசுறு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஒரு உசுரோட வலி என்ன வலி அப்படி சொல்லி தெரியும். அந்த ஒரு 1,50,000 பேர் வீட்டிலுமே ஒரு உசுரை காப்பாற்றியிருந்தா இவ்வளோ நேரம் கோவிட் அப்படி ஒரு விஷயமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் வந்து அந்த கோவிட் ப்ரிகாஷன் எடுக்காமல் இருந்தனால தான் அந்த ஒரு உசுரும் போனனால தான் இந்த 1,50,000 எண்ணிக்கை வந்து இருக்குது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் போனது போட்டோம். இனிமேல் ஆச்சு நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றுவோம் கோவிட் ப்ரிகாஷன் எடுத்து. சாமு கோவிடை பற்றி நிறைய விஷயம் சொன்னான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கோவிட் எஃபெக்ட் பற்றியும் அது உலகத்துக்கு எந்த அளவுக்கு துன்புறுத்தல் படுத்துச்சுன்றதையும் எனக்கு தெரிஞ்சுது. அதனால என்னையும் என் வீட்டையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றுறதுக்காக நான் இன்னிலேருந்து மாஸ்க் போட போகிறேன். அதே மாதிரி கோவிட் ப்ரிகாஷன்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்களும் மாஸ்க் போடுங்க. அதே மாதிரி கோவிட் ப்ரிகாஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க.